சென்னையில் மதிமுக நிர்வாகி ஒருவரின் காரில் இருந்து கட்சி கொடியை அகற்ற கோரியதை கண்டித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார். சென்னை ராயப்பேட்டையில் மதிமுக நிர்வாகி கழகக்குமாரின் காரில் இருந்த மதிமுக கொடியை அகற்றுமாறு சேப்பாக்கம் தொகுதி தேர்தல் அதிகாரி கூறியதாக தெரிகிறது. அப்போது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் கழகக்குமார் அண்ணா சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த தகவலை அறிந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காரில் இருந்து கட்சி கொடியை அகற்றச் சொல்வது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். கொடியை கலட்ட சொல்ற அதிகாரம் கிடையாது. நாளைக்கு என்ன செய்வாங்க, இந்த வேட்டியில கருப்பு சிவப்பு இருக்கு, உங்க கட்சி கலர் இருக்கு, சிவப்பு கருப்பு சிவப்பு, இதை கலட்ட சொல்லுவாங்க. அதிகபட்சம் நாமினேஷன் தாக்கலான பிறகு அந்த வண்டிகள் கொடி கட்டி வந்தா அதை நீங்க கணக்கில் சேர்த்து செலவு கணக்கில் வேணா சேர்க்கலாம். வண்டியை சீஸ் பண்ணவோ போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. எங்களை அவிழ்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு மேல நீங்க கேஸ் போட்டா போடுங்க, கேஸ் போய் நாங்க பாத்துக்கிறோம் கோர்ட்ல. இதனிடையே வைகோ அழைப்பின் பேரில் அண்ணா சாலை காவல் நிலையத்திற்கு வந்த திருமாவளவனும் காரில் இருந்து கட்சி கொடியை அகற்றுமாறு கூறுவது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்தார்.